எழில் சுடர் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போதும் பார்க்கலாம். அவங்க ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் செம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. 4 குட்டீஸும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அவங்க அப்பா மன்னிப்பு கேட்டா எழில் இந்த வீட்டில் இருக்கலான்னு 4 குழந்தைங்களும் முடிவெடுத்திருக்காங்க. மன்னிப்பு கேட்கலன்னா இந்த வீட்டை விட்டு போயிடலான்னு சொல்லி காவியாலேருந்து எல்லாருக்கும் இந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒப்புதல் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் எப்போதும் போல் எழில் வந்து சாப்பிடுங்க, எப்போதும் வந்து ஸ்கூலுக்கு லேட்டாலாம் கிளம்பக்கூடாது, ராமியா வந்து கரெக்டாக வந்து ட்ராப் பண்ணிடுவாப்புல, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கக்கூடாது, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கவின் வந்து வச்சுட்டு இருக்காங்க. இனிமேட்டு இந்த வீட்டில் இருக்கல துளி கூட அர்த்தம் இல்லைங்கிற மாதிரி கவின் வந்து முடிவெடுக்கிறாங்க. அதே மாதிரி தான் 4 பசங்களும் முடிவெடுக்கிறாங்க. எழில் வந்து போனதுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன காவியா இப்போ நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் சொன்னது தான் கரெக்டு, நம்ம வந்து இந்த வீட்டை விட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு மாடிக்கு கொடுக்கணும்னு போகிறாங்க. லக்கேஜ்லாம் பேக் பண்ணுறாங்க. கடைசியாக குட்டி பாப்பா அஞ்சலி பாப்பா வந்து நிறையா துணி எடுத்து வைக்கிறாங்க. இவ்வளோ துணி எடுத்து வச்சேன்னு வச்சுக்கேன், ஈஸியாக வெளியே போகும்போது ராமையா வந்து பையில் என்ன இருக்குன்னு பிரித்து பார்த்தாருன்னா சந்தேகப்படுவாங்க. அதனால் புக்கு இருந்தால் எவ்வளோ கனம் இருக்குமோ அந்த அளவு மட்டும் திங்ஸ் வச்சா போதும். எல்லாரும் பேஸ்ட்டு ப்ரெஷ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கையில் வந்து 2000 ரூபா பணம் இருக்குது, அது போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அபி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. 2 செட்டு ட்ரெஸ் மட்டும் இருந்தால் போதும், நம்ம கூடிய சீக்கிரம் கொடைக்கானல்ல எல்லாரும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அபி 2000 போதுமா, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்கே அப்படின்னு சொல்லி கவின் வந்து கேட்கும்போது அதெல்லாம் போதும், நான் என்னோட உண்டியில் வந்து உடைச்சிட்டேன், அதே மாதிரி காவியோட உண்டியிலையும் உடச்சாச்சு, இந்த 2 உண்டியல்லையும் வந்து சேர்த்தா 2000 ரூபா பணம் இருந்துச்சு, போதும் போதுங்கிற மாதிரி சொல்லிட்டு கீழே இறங்கி வராங்க. பாட்டி இங்கே வாங்கலேன் அப்படின்னு சொல்லி அஞ்சலி பாப்பா வந்து சொல்கிறாங்க. கடைசி பொண்ணை குனிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் உயரத்துக்கு குனிஞ்சாதானே நான் முத்தம் கொடுக்க முடியும்னு சொல்லி முத்தம் கொடுக்குறாங்க. நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ஏன்னா இனிமேட்டு இந்த வீட்டிலேருந்து கிளம்புறேன், இனிமேட்டு நிம்மதியாக இருக்கலாம் தான் 4 குழந்தைங்களும் அவங்க பாட்டி வந்து முத்தம் கொடுத்துட்டு அப்படியே வெளியில் வந்து போகும்போது இவ்வளோ நேரம் கெத்தா வீராப்பா பேசிகிட்டு இருந்த நம்ம கவின் வந்து அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் ஃபீலிங்காடா, ரொம்ப ஓவராக இருக்குடா, பார்க்குறவங்களுக்குலாம் சந்தேகம் வர அளவுக்கு ராமையா வந்து வந்துட்டாங்க டிரைவரு. அவங்க வந்து கேட்குறாங்க, என்ன கவின் தம்பி ஓவராக ஃபீல் பண்ணுறாங்க. அது ஒன்றும் இல்லைண்ணே, நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உங்களை அடிக்கடி வந்து பிரச்சனை மேலே பிரச்சனையை ஆக்கிடுறோமா, அது இனிமேட்டு வேணாம்னு நினச்சி தான் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் சரின்னு சொல்லிட்டு ஸ்கூல் வாசலில் வந்து இறக்கி விட்றாங்க. அப்பன்னு பார்த்து ராமையா போனதுக்கப்புறம் ஸ்கூல்லேருந்து வெளியில் வந்துட்டு ஒரு ட்ராவல் மாதிரி ஒன்று ஏஜென்ட் வச்சுருக்காங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு கோயம்புத்தூருக்கு போகணும், நீங்கள் 4 பேரும் இறக்கி விட முடியுமான்னு சொல்லி கேட்கலான்னு போயிட்டுருக்காங்க. ஒரு பக்கம் அதே ட்ராவல் ஏஜென்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க நம்ம சுடர் வெளியா. ஏம்மா நீ மாட்டுக்கும் ஃப்ளைட் டிக்கெட்டு இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு இன்னொரு நாள் வந்து போடணுன்னா அக்ரிமெண்ட்லேருந்து எல்லாம் சேஞ்ச் பண்ணோம் சார், எனக்கு வேறு வழி தெரியல சார். நான் ஏன் சொல்கிறேன்னா என்னோடய டீட்டெயில் எல்லாமே வந்து ஃபைல்லாம் நான் வெளிநாட்டு கம்பெனிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் மாமா வந்து பிரச்சனை பண்ணி கிழிச்சு தூக்கி எறிஞ்சிட்டாங்க சார். இனிமேட் நான் 10th சர்டிஃபிகேட்டு 12th சர்டிஃபிகேட்டு காலேஜ் டிகிரி எல்லாம் அப்ளிகேஷன் போட்டு வாங்கி அதுக்கப்புறம் தான் சார் இந்த விசா அப்ளிகேஷனுக்குலாம் வந்து செய்யணும். அது எதுவுமே இல்லாமல் நான் டிக்கெட் மட்டும் வச்சு ஃபாரினுக்கு போய் என்ன பிரச்சனை நீங்களே சொல்லுங்கள் பாப்பா அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக தாம்மா நீ முடிவு எடுத்துருக்க, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல சரின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கப்ப அந்த 4 குட்டீஸும் வந்து வராங்க அந்த ட்ராவல் ஏஜென்ட் இருக்கிற இடத்துல. நம்மலாம் யாருக்கும் தெரியாமல் வந்து நம்ம வீட்டை விட்டு வெளில வந்துட்டோம், இந்த ரகசியத்தை யாருக்கும் தெரியாமல் வச்சுக்கணும் சரியா, இல்லாட்டி யாராவது ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்கன்னு சொல்லி அபி வந்து பேசுகிறாங்க. இவங்க பேசுகிறத கேட்டாலே தெரிஞ்சிச்சு, கொடைக்கானலுக்கு பசங்க நிறையா தனியாக போனோம், நம்ம காரில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு குழந்தைங்கள நல்ல இதுக்கு வந்து வித்துடலாம் அப்படின்னு சொல்லி கேவலமாக முடிவு எடுத்திருக்காங்க. அந்த இடத்துல ரவுடி பசங்களாம், பாப்பா நான் ஒன்று சொல்லிட்டா, நீங்கள் கொடைக்கானலுக்கு போகணும் அவ்வளோதானே, நான் உங்களை ட்ராப் பண்ணிடுறேன், அதெல்லாம் ஒன்று வேணான்னு அபி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ப்ரில்லியண்ட்டாக பேசி சமாளிக்கிறாங்க. முன்ன பின்ன தெரியாதவங்க கூடலாம் வர முடியாது, என்ன பாப்பா இப்படி சொல்கிறீங்க, முன்ன பின்ன தெரியாதவங்களாம் இங்கே ட்ராவல் ஏஜென்ட்டில் போனீங்கன்னா காசு ரொம்ப அதிகமாக இருக்கும், உங்களுக்கு கட்டுப்படி ஆகாது, இதுவே கார்லனா சொகுசா ஜாலியாக அப்படியே சிரிச்சு பேசிட்டு போயிட்டே இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல இந்த குட்டி பாப்பாவுக்கு வேணாம் ஃப்ரீயாக வந்து டிக்கெட்டே இல்லாமல் கூட்டிகிட்டு போகிறேன் சரியான்னு கேட்டோன்னே சரின்னு சொல்லி அபி வந்து பேசிடுறாங்க. அச்சோ நம்ம எதுக்கு இப்போ சரி சொன்னோன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப ரவுடி பசங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. கதவை வந்து திறந்து வெளியில் போகலான்னு இருக்கிறப்ப சுடர் வந்து அந்த ரவுடி பசங்க பேசுகிறது எல்லாத்தையும் வந்து தெளிவாக வந்து கேட்டுட்டாங்க. கார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரப்போகுது, 4 பசங்க வந்து வீட்டுக்கு தெரியாமல் வந்திருக்காங்கடா, தூக்கிட்டோன்னு வச்சுக்கேன், நல்ல பேமெண்ட் வந்து பார்த்துடலாங்கிற மாதிரி சொல்கிற விஷயத்த சுடர் கேட்டோன்னே திருப்பி அந்த ட்ராவல் ஏஜென்ட் வந்து கூப்பிட்றாங்க. ஏமா இங்கே வந்து இந்த டாக்குமெண்ட்டில் 2 சிக்னேச்சர் மிஸ் ஆகிடுச்சு பாரு, போட்டு விடு அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு மனசே இல்லை குழந்தைகளை காப்பாற்றுறதா இல்லை கையெழுத்து போடுறது தானே, சரின்னு சொல்லிட்டு கையெழுத்து போடுறதுக்குள்ளே அவங்க வெளியில் வந்து கார் வந்து வந்துருச்சுன்னு இன்ஃபர்மேஷன் வந்தோன்னா குழந்தைங்கள 4 பேரும் டக்குன்னு ஏற்றணும்னு சொல்லிட்டு காரில் வந்து ஏற்றிடுறாங்க. சைன் போட்டு கொடுத்துட்டு வெளில வந்து பார்த்தா அந்த ஹாலில் வந்து இல்லை, அந்த ரவுடி பசங்க வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டாங்களா, சரி வெளியில் வந்து போகலான்னு பார்த்தா கார் வந்து மூவ் ஆகிடுச்சு, பக்கத்துலேயே ஒரு ஆட்டோ இருந்ததுனால, ஆனால் அந்த காரை வேகமாக ஃபாலோ பண்ணுங்கண்ணே,
4 குழந்தைகள் வந்து தூக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. குழந்தைங்க எனக்கு தெரிஞ்ச குழந்தைங்கண்ணே அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா கொஞ்சம் ஜாக்கிரதையா வச்சுக்க வேணாம்மா. காரை மட்டும் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா காரை வந்து ஃபாலோ பண்ணிட்டு சுடர் வந்து போயிட்டு இருக்காங்க. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஒரு பக்கம் எழில் மட்டுக்கும் பிஸ்னஸ் எப்போதும் போல தீவிரமா பார்த்துட்டு இருக்கப்ப, அவங்க ஸ்கூல்லேருந்து பேசுறாங்க. குழந்தைங்க படிக்கிற ஸ்கூல்லேருந்து. சார் நான் என்ன சொல்றேன்னு தெரில. பசங்க இன்னைக்கும் வரல. என்னது பசங்க வரலையா? நான் டிரைவர்ட்ட என்ன ஏதுன்னு கேட்குறேன். அப்பனா உங்களுக்கு கூட தெரியலையா சார்? நீங்க மிகப்பெரிய தொழிலதிபரா இருக்கலாம். எங்க ஸ்கூல் மாரி அடுத்த செகண்டே உங்களால 40 ஸ்கூல் கூட ஆரம்பிக்கலாம். இருந்தாலும் குழந்தைங்கள நீ தானே வந்து பார்த்துக்கணும். ஆனா நீங்க பார்த்துக்க மாட்டேங்கிறீங்களே! அதான் சார் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வந்து வச்சிடுறாங்க. ராமியாக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. கார் டிரைவருக்கு குழந்தைங்கள ஸ்கூல்ல இறக்கி விட்டீங்களா இல்லையா? ஸ்கூல்ல தான் இறக்கி விட்டேன். இறக்கி விட்டு 1/2 மணி நேரம் ஆச்சு. ஸ்கூலுக்கு வந்து வரலையாம். இப்ப எங்க போனாங்கன்னே தெரியல. நீங்க ஒரு பக்கம் தேடுங்க, நான் ஒரு பக்கம் தேடுறேன்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு வேக வேகமா வந்து எழில் வந்து எங்க போனாங்கன்னே தெரியலன்னு சொல்லி தடுமாற்றத்தோட தேடிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஆட்டோவ வந்து தீவிரமா வந்து தொரத்திட்டு இருக்காங்க. நம்ப சுடர்வெளி அந்த கார்ல வந்து குட்டீஸ் கூட நிம்மதியா, சந்தோஷமா வந்து பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும்? சாக்லேட் பிடிக்குமா? எங்ககிட்ட சாக்லேட் நெறையா இருக்குன்னு சொல்லி சாக்லேட்லாம் குடுத்துட்டு இருக்காங்க குழந்தைங்களுக்கு. ஏய்! குழந்தைங்களுக்கு சந்தேகமே வராம நம்ம மாட்டு கூட்டிட்டு போயிரணும் சரியா? அப்படின்னு சொல்லி அவங்கலாம் கேவலமா வந்து திட்டம் போட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் சுடர்வழி வந்து அந்த கார வந்து மடக்கி பிடிச்சிடுறாங்க. உடனே வந்து ரவுடி பசங்க வெளில வந்துட்டாங்க. "ஏய் பசங்களா இறங்குடா, இறங்குடா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. "ஏன் என்ன ஆச்சு?" இவங்க எல்லாரும் வந்து உங்கள தப்பான வழியில தூக்கிட்டு போக பார்க்குறாங்க. "அச்சச்சோ! அப்படியா? உங்க அப்பா வந்து வந்துட்டாங்க. உங்க அப்பா வந்து கமிஷனருக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. எல்லா செக் போஸ்ட்டும் பிளாக் பண்ணியாச்சு. தெரு முனையில எஸ்பிலேருந்து, கமிஷனர்லேருந்து எல்லாரும் அங்க நிக்கிறாங்க. இவங்க போனாங்கன்னா முடிஞ்சு போச்சு. என்னடா போறீங்களா? அப்படியா? எங்க அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சா? அவ்வளோதானா? இந்த பிளான் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சா?" அப்படின்னு சொல்லி அந்த பசங்கலாம் வந்து சோகமா வந்து பேசிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன ரவுடி பசங்கலாம் வந்து சுடர்வெளிய அடிச்சு தூக்கி போட்டுட்டு தான் போலான்னு இருக்கிறப்ப, போலீஸு, கமிஷனருன்னு பெரிய பெரிய ஆஃபீசர் பேர்லாம் சொன்னோனே, ரவுடி பசங்கலாம் வந்து அரண்டு போய்ட்டாங்கன்னே சொல்லிடலாம் அந்த இடத்துல. வேற லெவல்ல சுடர் வந்து ஈஸியா சிச்சுவேஷன சமாளிக்கிறது எப்படின்னு அவங்க கிட்ட தான் கத்துக்கணும் போல இருக்கு. அந்த அளவு டெக்னிக்கலா சூப்பரா வந்து சமாளிச்சுட்டாங்க. ரவுடி பசங்க அரண்டு போய்ட்டாங்க. எங்க அப்பாவுக்கெல்லாம் விஷயம் தெரிஞ்சிருச்சா அவ்வளோதான். இதுக்கு என்ன பனிஷ்மென்ட் விதவிதமா குடுப்பாரே, என்ன பண்றதுன்னு தெரியலையேங்கிற மாரி யோசிக்கும்போது, உங்க அப்பாவுக்கும் தெரியல, ஆட்டுக்குட்டிக்கும் தெரியல. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் எப்படி நீங்க கரெக்ட்டா வந்து கார் வந்து தடுத்தீங்க? நானும் அங்க தான் இருந்தேன். அந்த நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. இத கேட்டுட்டு நான் தடுக்கலான்னு வரதுக்குள்ள, நீங்க பாட்டுக்கு கார்ல ஏறி போயிட்டீங்க. அதனால தான். அப்பன்னா எங்க அப்பாவுக்கு தெரியாது. சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, எழில் வந்து கார்டனு, பஸ் ஸ்டாண்டு எல்லா பக்கமும் வந்து தேடு தேடுன்னு தேடுறாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியலையே! நம்ப குடுத்த பிரச்சனையினால, பனிஷ்மென்ட்னால குழந்தைங்க வந்து எங்கேயோ ஊர விட்டு போயிடுச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லி சோகமா வந்து எல்லா இடத்தையும் தேடுறாங்க. பார்க்கவே கஷ்டமா இருந்துச்சுன்னே சொல்லலாம். எழில் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இடத்த வந்து போயிட்டு ஃபோட்டோலாம் காட்டி தேடுறாங்க. சுடர்வழி இந்த பிரச்சனைய வந்து டெக்னிக்கலா திருப்பியும் சமாளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கொடைக்கானல்லாம் இப்பயே போ முடியாது. நானும் உங்க டீம்ல வந்து சேர்ந்துக்கிறேனே. அப்படியா? நானும் ஊர விட்டு தான்ப்பா ஓடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி, அவங்களுக்கு ஏத்த மாரியே வந்து சுடர்வழி சூப்பரா வந்து சமாளிக்கிறாங்க. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம் அவங்க பேசின எல்லா விதமும். சரி, நீங்க எங்க டீம்ல சேர்ந்துக்கங்க. ஆனா கொடைக்கானல் போணுமே, அது இப்ப போ முடியாதே. இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள உங்க வீட்டு அட்ரஸ் எல்லாம் எதுவும் கண்டுபிடிச்சுட்டு, அதுக்கப்புறமேட்டு நானே உங்க வீட்ல வந்து ஒப்படைச்சிருவேனே. பசங்களாப்பா நீங்களா இப்படி வந்து கோச்சிக்கிட்டு வந்தா என்னப்பா வெளியில வந்து என்னென்னலாம் நடந்துகிட்டு இருக்கு? உங்களுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதேங்கிற மாரி சுடர்வழி யோசிச்சுட்டு, வாங்க ஆட்டோல போலாம். ஈவினிங் வரைக்கும் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். எங்க பண்றதுன்னு தெரியலங்கிற மாரி சுடர்வழி வந்து பேசிட்டு இருக்கப்ப, எனக்கு ஒரு இடம் தெரியும்னு சொல்லி ஆட்டோ எடுத்துட்டு அங்க போற மாரி காட்டுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.